பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளை நாங்களும் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பெண்கள் ஒவ்வொரு துறைகளிலும் எப்படி சிறந்து விளங்குகின்றார்கள், எப்படி அவர்களுடைய முயற்சிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, எப்படி அவர்களுடைய சாதனை பயணங்களானது நிறைவேறுகின்றது என்பது பற்றிய அவர்களுடைய பயணங்கள் நிறைந்ததாகவும் அவர்களுடைய நேர்காணல் நிறைந்ததாகவும் இந்த பகுதியானது அமைந்துள்ளது. நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் இவர்களுடைய நேர்காணலானது பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்திருக்கலாம். நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியோடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வார வாரம் பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியோடாக ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் ஒரு ஆசிரியர் தான். குறிப்பா அவரை நாங்கள் ஆரம்பத்திலே அறிமுகத்திற்கு முதலில் கட்டாயம் ஒரு விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், வித்தை தரும் குரு பழக்கம் அப்படின்னு சொல்லுவார்கள். வித்தை குரு பழக்கம் அப்படின்னு சொல்லுவார்கள். இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏண்டா இவ்வாறு ஒரு விடயத்தை ஆரம்பத்திலேயே முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயம் நீங்கள் யோசிக்கலாம். சித்திரம் என்று சொன்னால் அது எல்லாருக்குமே கைகளில் விடாத ஒன்று. அதை அணுவணுவாக ரசித்து எங்களுடைய மனதில் இருந்து சரியான முறையில் அதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற வேளையில் தான் அது எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க முடியும் என்பது உண்மையான ஒரு விடயம். அவ்வாறுதான் இன்றைய நாளிலும் ஒரு சித்திர ஆசிரியர் தான் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியூடாக கலந்து சிறப்பிக்க காத்து கொண்டிருக்கின்றார். குறிப்பா அவரை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல மைல் தூரத்தில் இருந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்காக இவ்வளவு தூரம் வருகை தந்திருக்கின்றார். விஜயகுமார் உமா மகேஸ்வரி கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியில் தரம் 6 இருந்து 7 வரைக்கும் தன்னுடைய கற்பித்தலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியராக இவர் பணியாற்றுகின்றார். 20 வருட காலமாக இவர் தான் இன்றைய நாளில் எங்களோடு பெண்ணாளுமை பகுதியோடாக கதைக்க காத்து கொண்டிருக்கின்றார். இப்போது நாங்கள் அவரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் இவ்வளவு தூரத்தில் இருந்து உங்களுடைய கலையகத்துக்கு கடந்து வந்ததற்கு முதல்ல உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க மிஸ். என்னுடைய பெயர் திருமதி உமா மகேஸ்வரி விஜயகுமார். நான் கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியில் சித்திரப்பாட ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றேன். நான் எனது சித்திரத்துறையிலே நுண்கலை பட்டதாரி, பட்டப்பின் கல்வி டிப்ளோமா, எம்ஏடி போன்ற துறைகளிலே நான் பூர்த்தி செய்து எனது சேவையை மேற்கொண்டு வருகின்றேன். கட்டாயம் எத்தனையோ பாடங்கள் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த சித்திர பாட ஆசிரியராகத்தான் நான் வர வேண்டும் என்று சொல்லி இந்த பாடத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? சிறு வயதிலிருந்தே எனக்கு இந்த துறையிலே அதிக ஆர்வம் இருக்கின்றது. அத்துறையினூடாகவே நான் எனது சாதனையை மேற்கொள்ள வேண்டும் என்ற இலக்கு என்னிடத்தில் சிறு வயதிலிருந்தே உயிரோட்டமாக இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே நான் தொடர்ந்து எனது அந்த சித்திரத்துறையை பட்ட படிப்பு தொடக்கம் இறுதி வரை அதை மேற்கொண்டிருக்கின்றேன். சரி, ஒரு காலகட்டத்துல மிஸ் பார்த்தோமாக இருந்தால் நாங்களும் பள்ளி வாழ்க்கையிலிருந்து கடந்து வந்திருக்கின்றோம். இவ்வாறு இருக்கும்போது எங்களுடைய பாடசாலைகளில் ஒரு சங்கீத பாடம் மற்றும் சித்திரம் இந்த இரண்டிலும் எதை நமக்கு சரியான முறையில் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியுமோன்னு சொல்லி மாணவர்களால் சாய்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பாடங்கள்ல இந்த 2 பாடங்கள் காணப்படுகிறது. அதுல குறிப்பா என்னுடைய நண்பர்கள் எந்த பாடத்துக்கு செல்கிறார்களோ அதற்குத்தான் நாங்களும் செல்வோம்னு சொல்லி நீ அங்க போறியா இங்க போறியான்னு கலந்து பேசி ஆலோசித்ததுக்கு பிற்பாடுதான் நாங்கள் ஒரு பாடத்தையே சரியான முறையில் எடுக்கின்றோம். உங்களுடைய ஆரம்ப கால பள்ளி பருவத்தில் நீங்கள் இந்த சித்திர பாடத்தை மேற்கொண்டு இப்போது இவ்வாறான ஒரு ஆசிரியராக மாறி இருக்கிறீங்க. அதை பற்றி உங்களோட பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் தொடர்ச்சியாக எனது இலக்கு சித்திரம் என்ற ஒரு எண்ணத்தையே எனது மனதில் ஏற்றுக்கொண்டேன். நடனமோ அல்லது சங்கீதமோ அந்த துறைகளில் எனக்கு ஆர்வம் இருக்கின்றது. இருந்தாலும் எனக்கு நான் சிறுவயதிலிருந்தே இறுதி வரை உயர்தரம் படித்து பட்ட படிப்பை பூர்த்தி செய்யும் வரையும் நான் இந்த துறையை முடிக்க வேண்டும் ஒரு இலக்கு என்னிடத்தில் இருந்தது. அதன் வாயிலாகவே நான் இறுதி வரை எனது துறையை கொண்டிருக்கின்றேன். நான் தளம்பவில்லை.
திடமாக எனது என் கலைத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். சரி, உங்களுக்கு எது பிடித்திருக்கின்றதோ அதை சரியான முறையில் எடுத்து இன்று வரைக்கும் வெற்றி கண்ட ஒரு ஆசிரியராக வந்து நீங்கள் இருக்கிறீர்கள். சரி, அதை தாண்டி மிஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னா சித்திரம் வந்து எப்பவுமே ஒரு கைப்பழக்கமாகத்தான் இருக்கிறது. அது சரியான முறையில் நாங்கள் அதை கற்றுக்கொண்டால் தான் அந்த இடத்திலிருந்து எங்களால் வந்து வெற்றி பெற முடியும். சித்திரம் வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு கலையாக கருத முடியுமா? ஆம், கைதேர்ந்த கலையாகத்தான் கருத முடியும். தொடர்ச்சியாக அந்த சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று பழமொழியே இருக்கின்றது. தொடர்ச்சியாக அதிலே பயிற்சி தேவை. பயிற்சி இல்லையாயின் சித்திரத்துறையில் நாங்கள் மேலே வர முடியாது, உயர முடியாது. உண்மையில் கைப்பழக்கமாக இருந்தால்தான் நாங்கள் அந்த சித்திரத்துறையில் உயர்ந்த சிந்தனைகளை, எங்கள் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர முடியும். நாவிலே தமிழை நாங்கள் சுத்தமாக பேசினால்தான் நல்ல திறன்களை, விருத்திகளை வெளியில் கொண்டு வர முடியும். அது போலத்தான் இந்த சித்திரத்துறையையும் நாங்கள் நிறைந்த நுட்பங்களோடு வெளிக்கொண்டு வர வேண்டும். ஆயின் பயிற்சி, கைப்பழக்கம் தேவை. கட்டாயம். ஒரு விஷயத்தை நாங்கள் சரியான முறையில் அடைய வேண்டும் என்று சொன்னால் அது குறிக்கோளாக நாங்கள் எடுத்துக்கொண்டு நடமாடுகின்ற வேளையில் தான் அது எங்களுக்கு சாத்தியமாக அமையக்கூடும். சரி, இவ்வாறு இருக்கின்ற வேளையில் நீங்கள் படிக்கின்ற காலகட்டத்தில் வந்து உங்களுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீ இந்த துறையை தேர்வு செய்யம்மா, நீ இந்த தொழிலில் தான் நீ செய்ய வேணும். இவ்வாறு பெற்றோர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், எங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம். இவ்வாறு ஒவ்வொரு துறையை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்ற வேளையில் சித்திரம்தான் உங்களுக்கு இறுதி வரைக்கும் கை கொடுக்க போகிறது. அந்த சித்திர ஆசிரியராக மாறி 20 வருட காலமாக வந்து உங்களுடைய பணியில வந்து நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விடயம் இல்லை. இப்ப மியூசிக் என்று சொன்னால் நாங்கள் நாவினால் அதை மனதார கேட்டு கற்றுக்கொள்வது. சித்திரம் என்பது வந்து நாங்கள் எதிர்பார்ப்பது போல அல்ல, மிக கடினமானது ஒன்று. ஒரு சாதாரண ஒரு குருவியை நாங்கள் வரைய வேணும் என்று சொன்னாலும் அதை குருவியாக வரைய வேணும். அதுதான் முதல் காரணம். இவ்வாறு இருக்கின்ற மத்தியில் இந்த ஒரு கடினமான பாடத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்கின்ற வேளையில் உங்களுக்கு எவ்வாறான சப்போர்ட்டுகள் வந்து இருந்தது? எனக்கு அந்த நாங்கள் கற்ற காலத்தில் எங்களுக்கு படிப்பதற்கு நூல் வசதிகள் இல்லை. எனக்கு கற்பித்த ஒரு ஆசிரியர் உயர்தரத்தோடு தொண்டர் ஆசிரியராக பணியாற்றியவர் தான் எனக்கு கற்பித்தவர். ஆனால் அவர் கூட சித்திரத்தில் எந்த பட்டமும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் ஊடாக படித்து அவர் தந்த அந்த நுட்பங்களை கற்று நான் உயர்தரத்திலே ஏச்சித்தியை பெற்றேன். ஆகவே இந்த வழிகாட்டல் தான் எனக்கு அந்த சித்திரத்துறையை மேற்கொள்ள ஊன்றுதலாக இருந்தது. ஆசிரியரின் பெயரையும் குறிப்பிட விரும்புகிறேன். ஜீவா என்று சொல்லப்படுபவர். அவர்தான் எனக்கு அந்த சித்திரத்தை கற்று என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர். எங்களுக்கு ஒரு விடயத்தை கற்று தந்தவரை நாங்கள் இந்த காலத்திலும் மறக்க கூடாதுன்றது உண்மையான ஒரு விடயம். அதுதான் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். சரி மிஸ், இவ்வாறு இருக்கின்ற பட்சத்துல வந்து சித்திரம் என்று சொன்னால் நாங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க பல விஷயங்களை வந்து தூர நோக்கு பார்வையில பாக்குறோம். ஒன்று வந்து பார்த்தோம்னு சொன்னா அஜந்தா ஓவியம், ஒன்று சிகிரியா ஓவியம் வந்து காசியப்பனால வந்து வரையப்பட்ட ஓவியம். இவ்வாறு இருக்கின்ற வேளையில் ஒரு சித்திரம் என்று சொன்னால் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஓவியம் என்று சொன்னால் நாங்கள் முதலில் வந்து அந்த 2 விடயத்தையும் வந்து எங்களுடைய மைண்ட்ல எடுத்துக்கொண்டு தான் பிள்ளைகளுக்கு கற்பித்தலையும் கொடுக்கின்றோம். மற்றவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு முறையில் அந்த சித்திரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை சொல்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற வேளையில் ஓவியங்களுக்கு வந்து எவ்வாறான முக்கியத்துவங்கள் வந்து கிடைக்கின்றது இந்த காலத்தில்? இந்த காலத்தில் ஓவியங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் கற்பதற்கு முற்பட்ட காலங்களில் சாதாரணமாக ஒரு உயர்தரத்தோடு தான் ஆசிரியர் தொழிலுக்கு வந்திருக்கிறார்கள். பிற்பட்ட காலத்திலே இப்ப எங்களுக்கு அடுத்தடுத்த பரம்பரையினர் தொடர்ச்சியாக நுண்கலை கல்லூரிகள் என்று உருவாக்கப்பட்டு சித்திரத்துறை அங்கே பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் ஆசிரியர்களாகவோ பல்வேறு துறை ஓவியர்களாகவோ வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இந்த சித்திரத்துறை உண்மையா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்பட்டு வருகிறது. அதை விட வவுனியா, மட்டக்களப்பு போன்ற விபுலானந்தா கற்கை நிர்வாகம் போன்ற இடங்களில் எல்லாம் இந்த சித்திரத்துறை உயர்தர படிப்புக்காக மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இது சித்திரத்துறை முக்கியப்படுத்தப்பட்டுள்ளது. அதப்பட இங்கே யாழ்ப்பாணத்திலே நிறைய ஓவியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்ப கோயில் ஓவியங்கள் பல்வேறு ஓவியங்கள், அட்டை படங்கள் என பல்வேறு ஓவியங்களை வரைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஓவியங்கள் எல்லாம் இப்போது சிலபஸிலே இப்போது கற்கின்ற மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டி நூல்களிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனூடாக அந்த சித்திரத்துறையின் முக்கியத்துவம் விளங்குகின்றது என்பது
புரிகின்றது. கட்டாயம். ஏனென்று சொன்னால் இந்த சீரியா ஓவியம் எல்லாம் நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் இப்போது வேறு நாட்டிலிருந்து வருபவர்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஓவியமாக இருக்கிறதுன்னு சொல்லி அதை பார்க்காமல் யாருமே செல்வதில்லை. அதுதான் சித்திரத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசண்டு தான் நாங்கள் சொல்லலாம். இவ்வாறு இருக்கின்ற வேளையில நீங்கள் ஒரு சித்திர ஆசிரியராக இருந்து கொண்டு அதை சித்திரத்தை சரியான முறையில் மாணவர்களுக்கு கற்பிக்கின்றீர்கள் என்று சொன்னால் அது கட்டாயம் நல்ல ஒரு விடயம். சரி, இப்போது இருக்கக்கூடிய மாணவர்கள் சித்திரத்தில் எவ்வளவு தூரம் ஆர்வம் செலுத்துகின்றார்கள்? இப்போது இருக்கின்ற மாணவர்கள் சித்திரம் மட்டுமல்ல ஏனைய பாடங்களிலும் ஆர்வம் குறைந்து காணப்படுகின்றது. சில விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மாணவர்களின் ஒன்று போர் யுத்த காலம் என்று சொல்லலாம். அதைவிட மாணவர்கள் கூடுதலாக கஞ்சா போதை போன்ற தேவையற்ற அந்த அதுகளுக்கெல்லாம் அடிமையாகி விட்டார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய கல்வி சீரழிந்து சீர்கட்டு போகின்ற ஒரு நிலை இப்போது காணப்படுகின்றது. இன்றைய மாணவர்கள் சித்திரம் மட்டுமல்ல ஏனைய பாடங்களிலும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதைவிட இந்த இணையங்களிலே காணப்படுகின்ற தேவையற்ற ஆபாச படங்களை பார்ப்பதன் ஊடாகவும் தங்கள் சிந்தனைகளை வேறு திசைக்கு கொண்டு செல்வதாலும் இந்த கற்றலில் பின்னோக்கி செல்வது காணக்கூடியதாக உள்ளது. அநேகமான மாணவர்கள் இப்படியான எண்ணங்களுக்கு செல்வது மனவேதனையை அளிக்கின்றது. சித்திரத்துறையில் ஆர்வம் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. என்னிடம் கற்ற ஒரு மாணவி இப்பொழுது யாழ் நுண்கலை கல்லூரியிலே விரிவிரியாளராக இருக்கின்றார். தயாளினி ஜாசுதரி என்று சொல்லப்படுகின்ற மாணவி. அவர் சிறந்த ஓவியராக இப்பொழுது நீங்கள் இணையங்களிலே பார்க்கலாம். சிறந்த ஓவியராக கிளிநொச்சியை சேர்ந்தவர். இப்படியான மாணவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இப்படி இல்லாதவர்களும் இந்த சமுதாயத்திலே தள்ளப்பட்டு கொண்டிருப்பது வேதனையாக இருக்கின்றது. இவர்களை எல்லாம் நாங்கள் சீர்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கட்டாயம். எங்களுடைய உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் மாற்றங்கள் வருகின்ற வேளையில் ஒவ்வொரு மாற்றங்களும் ஏற்படக்கூடியதாகத்தான் இருக்கிறது. சரி, இவ்வாறு இருக்கின்ற வேளையில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஒன்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால், நீங்கள் எத்தனையோ ஓவியங்களை வரைந்திருப்பீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளவு 20 வருட காலத்திலும் உங்களால் மறக்க முடியாத ஒரு ஓவியத்தை நான் செய்தேன், இவ்வாறு பாராட்டுக்கள் கிடைக்க பெற்றது, இன்று வரைக்கும் என்னால் அதை மறக்க முடியாதுன்னு சொன்னா நீங்கள் இந்த கலாச்சாரம் சம்பந்தமான ஒரு ஓவியம் வரைந்திருக்கிறேன். அது இன்று வரையும் என்னால் மறக்க முடியாத ஓவியமாக இருக்கிறது. எங்களோட கலாச்சாரத்தை சித்தரிக்கின்ற ஓவியம் வரைந்திருக்கின்றேன். அதுக்கு எவ்வளவு முன்னுரிமை? எனக்கு தேசிய மட்டத்திலே 4ஆம் இடம் கிடைத்திருக்கின்றது. பணப்பரிசுகளும் கிடைத்தது, சான்றிதழ்களும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. இதை விட நான் உயர்தரத்திலே சித்திர போட்டிகள் நிறைய பங்கு கொண்டிருக்கின்றேன். நான் பங்கு கொண்ட சித்திர போட்டிகள் 1ஆம் 2ஆம் இடங்களை தவிர வேறு இடங்களுக்கு சென்றதில்லை என்றுதான் நான் கூற வேண்டும். அப்படி என்னிடம் ஏராளமான சான்றிதழ்களும் நினைவு சின்னங்களும் என்னிடம் இருக்கின்றன. கட்டாயம். எங்களுடைய வெற்றியை நாங்கள் கர்வமாக சொல்வதில் எந்த ஒரு இதுவும் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் கர்வமாக சொல்லுகின்ற வேளையில் தான் மற்றவர்களும் பார்த்து இவ்வாறு நாங்களும் கொஞ்சம் வளர்ச்சி பெற வேணும் என்று சொல்லி உங்களை பார்த்து மற்றவர்களும் தங்களை வளர்த்துக் கொள்வார்கள் என்பதற்கு நல்ல விடயம் எங்கிருந்து மக்களிடத்துக்கு கடத்தப்படுகிறதோ அதன் மூலமாக நாங்கள் நல்ல விடயங்களை கட்டாயம் பேச முடியும் என்பது உண்மையான ஒரு விடயம். சரி மிஸ், இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாடகம் உடனே எல்லாருடைய மனதிலையுமே ஞாபகம் வருவது ஷேக்ஸ்பியர் தான். இவ்வாறு இருக்கையில் சித்திரத்துல உங்களுக்கு உடனே நினைவில் வருவது என்ன? நான் கற்ற காலத்திலிருந்தே லியனார்டோ டா வின்சி உலக புகழ் பெற்ற பெண் ஓவியம் மொனாலிசாவை பற்றி தான் எனக்கு நினைவில் வரும். அதை விட இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஏராளமான ஓவியர்களும் இருக்கின்றார்கள். எனக்கு கற்பித்த ஓவியர் ஒருவர் ரமணி சார் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய ஓவியங்களும் எனக்கு ஞாபகத்தில் வருவதுண்டு. கட்டாயம். எவ்வளவுதான் காலமானாலும் எங்களை சிற்பமாக செதுக்கியது ஏதோ ஒரு நினைவுகள் என்றுதான் சொல்ல முடியும். அது இன்று வரைக்கும் உங்களோடு பயணிப்பது சந்தோஷமான ஒரு விடயம். சரி, அதை தாண்டி மிஸ், இப்போது நாங்கள் படிக்கின்ற வேளையில் ஒவ்வொரு பாடங்களுக்கும் ஒவ்வொரு விடயங்கள் இருக்கிறது. இப்போது நாங்கள் தமிழ் பாடத்தை கற்றுக்கொள்கின்றோம், விஞ்ஞான பாடத்தை கற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால் சரியான முறையில் அதை அடிப்படையாக கற்றுக்கொண்டு அதற்கான ஒரு சான்றிதழை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இதன் மூலமாக சரியான ஒரு நேரான ஒரு பாதை சென்று இதை பற்றி எந்த ஒரு கேள்வி வந்தாலும் என்னால் அதை செய்ய முடியும், என்னால் அதற்கு பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி ஒவ்வொரு பாடங்களையும் முழுமையாக கற்றுவிட்டு அதற்கான ஒரு சான்றிதழ்களை எல்லாருமே எடுத்துக்கொள்வது வழமை. இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் சித்திர பாடத்தை நாங்கள் சரியான முறையில் கற்றுக்கொள்ளுகின்ற வேளையில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்குமா? கிடைக்கும்.
நாங்கள் சரியான முறையில் கற்றுக்கொண்டால் எங்களுக்கு நாங்கள் சிறந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக இப்பொழுது நாங்கள் உயர்தரத்தில் சித்திர பாடத்தை எடுத்து சீத்தரத்திலே நாங்கள் சித்தி எய்தினால் ராமநாதன் நுண்கலை கல்லூரி அல்லது மட்டக்களப்பிலே இருக்கின்ற விபுலானந்தர் அழகியர் கற்கை நிர்வாகம், இதனை விட தேசிய கல்வியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. சித்திர பாடத்திலே சீத்தர சித்தியை பெற்றால் நாங்கள் அங்கே பட்டங்களை முடித்து எங்களுக்குரிய சான்றிதழ்கள் பட்டங்களுடன் நாங்கள் வெளியேற முடியும். அங்கீகாரம் இதற்கு உண்டு. கட்டாயம். ஏனென்று சொன்னால் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இப்போது பல பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம், சித்திரத்தை வந்து ஒரு சாதாரணமாக வந்து நினைப்பார்கள். அதிகமாக சித்திரத்தில் வந்து நாட்டம் செலுத்த மாட்டார்கள். இதற்காக யாரும் இனக்கெடுவார்கள். ஒரு சித்திரத்தை நாங்கள் சரியான முறையில் வரைய வேண்டும் என்று சொன்னால் பல மணி நேரங்கள் அதற்காக கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதை சரியான முறையில் கீற வேணும். அதற்கேற்ற பெயிண்டிங்கை வந்து நாங்கள் கொடுக்கணும். அந்த ஓவியம் என்று சொன்னால் இதுதான் ஓவியம் என்று சொல்ற அளவுக்கு அது ஒரு கடினமான ஒரு உழைப்பு வந்து சித்திர பாடத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்காகவே வந்து பல பேர் வந்து அதுல இதை நாங்க செஞ்சு என்ன செய்ய போறோம், எங்களுடைய நேரம் தான் வீணடிக்கப்படுகிறது. இந்த நேரத்துக்குள்ள நாங்கள் வேற ஒரு துறையில் வந்து சாதனை படைத்தோமாக இருந்தால் 5 நிமிடத்திலோ 1 மணித்தியாலத்திலோ பல பல பணங்களை வந்து எங்களால் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி அவ்வாறான விடயங்களில் வந்து ஈடுபடுகிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற வேளையில் வந்து மிஸ் வந்து பார்த்தமாக இருந்தால் இப்ப இயல்பாக வந்து சில பேருக்கு வந்து இடக்கையால் எழுதக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது. சில பேர் வந்து கால்களால கூட எழுதுவார்கள். இவ்வாறு இருக்கேக சித்திரப்பாடம் வந்து இயல்பாக வரக்கூடியது ஒன்றா, இல்லைன்னு சொன்னால் அதை கல்வியூடாக மாணவர்கள் கற்றுக்கொள்கின்றார்களா? இயல்பாகவும் வருவது ஒன்றுதான். கல்வி ஊடாக இப்ப அநேகமா இப்ப ஒரு 20 பிள்ளைகள் கற்கிறார்கள் என்றால் 20 பேரும் அந்த சித்திர பாடத்திலே தேர்ச்சி அடைவது இல்லை. உதாரணமாக அந்த இப்பொழுது என்னிடம் 15 மாணவர்கள் கற்கிறார்கள். அதிலே இப்ப ஒரு 10 மாணவர்கள் தேர்ச்சி எய்தலாம், 5 பேர் அதை தவறலாம். அந்த சித்திரத்திலே ஒரு உண்மையின்படி அதிலே அவர்களுக்கு இயல்பாக இருந்தால்தான் அதை நாங்கள் கொஞ்சம் கற்பித்து அவர்களை ஊக்குவித்து மேற்கொண்டு தேர்ச்சி எய்த முடியும். இயல்பானது ஒன்றாகத்தான் இருக்கும். கட்டாயம். அது இயல்பாக நமக்கு கிடைத்து விட்டால் அது ஒரு சாதாரணமாக இருக்குங்கள். ஆனால் நாங்கள் படிப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கடினமாக நாங்கள் உழைக்க வேண்டும் என்பது உண்மை. சரி, இவ்வாறு இருக்கேங்க நீங்கள் 6ஆம் வகுப்பில் இருந்து ஏஎல் மாணவர்கள் வரைக்கும் இந்த சித்திர பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு இருக்கின்றே இந்த காப்போதர உயர்தரத்துக்கு பிற்பாடு உயர்தர கல்வி எழுதப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து உங்கள்ட்ட வந்து கற்றிருப்பார்கள். இவ்வாறு இருக்கையில் அவர்களை தாண்டி இந்த சிறுவர் வந்து சித்திரத்துல வந்து அதிகம் விருப்பமும் நாட்டமும் உள்ளவர்கள். எப்பவுமே வந்து ஒரு சித்திர கோப்பி கிடைத்தால் கலர் பெட்டியை வாங்கி ஏதாச்சும் ஒன்று நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். இவ்வாறான ஆர்வம் வந்து இந்த காப்போதர உயர்தரம் எழுதின மாணவர்களுக்கு இருக்கின்றதா இப்போது? இருக்கின்றது. நானே சில மாணவர்களை சிறு பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்காக ஒழுங்குபடுத்தி இருக்கின்றேன். அவர்கள் அந்த பிள்ளைகளை வழி நடத்தி அந்த பிள்ளை தாங்கள் கற்றதை அந்த சிறு பிள்ளைகளுக்கும் ஊக்குவித்துக் கொண்டிருப்பதை நான் காண்கின்றேன். சரி, நல்ல ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இப்போது எங்களுடைய உலகம் போகின்ற போக்குக்கு வந்து பிள்ளைகள் சரியான முறையில் பொறுமையாக இருந்து ஒரு கல்வியை கற்கின்றார்களா என்பதுதான் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி. அதனால் தான் நான் இந்த ஒரு கேள்வியை வந்து உங்களிடத்தில் கேட்கின்ற வேளையில் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா உயர்தர மாணவர்கள் வந்து மற்றவர்களுக்கு இந்த சித்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் கட்டாயம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. சரி, இதை தாண்டி வந்து மிஸ் 20 வருட காலமாக வந்து உங்களுடைய ஆசிரியர் பணி இருக்கிறது. சவால்கள் இல்லாமல் எந்த ஒரு துறையுமே இருக்க முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அது ஒரு சாதாரண துறையை நாங்கள் எடுத்தாலும் அங்கு சவால்கள் இருக்கத்தான் செய்கிறது. 20 வருடம் என்பது ஒரு சாதாரண ஒரு விடயம் இல்லை. இந்த 20 வருடத்துக்குள் வந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன? சவால்கள் நிறைய இருக்கின்றது. நான் எனது ஆரம்ப பாடசாலை கிளிநொச்சி மத்திய கல்லூரி. அந்த பாடசாலையிலே முதல் உயர்தரத்தில் ஒரு மாணவன் கற்பதற்காக வந்தார். எனக்கு நியமனம் கிடைத்த புதிது. எனக்கு அப்ப கொஞ்சம் புதிதுதானே இருந்தாலும் இவனை எப்படியாவது நான் என்னை போன்று அவரை உருவாக்க வேண்டும் ஒரு எண்ணம் எனக்கு சவாலாக இருந்தது. ஒரு மாணவன் தான் இயன்றவரை என்னால் கற்பித்து விபுலானந்த அழகியர் கற்கை நிறுவனத்துக்கு அனுப்பி இப்பொழுது ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். இதை விட அதே பள்ளி பாடசாலையில் இன்னும் ஒரு மாணவி நடன பாடத்தை எடுத்து ஒரு 6ஆம் ஆண்டிலே வந்து என்னிடம் அழுதார். டீச்சர், என்னால் நடனம் கற்க முடியாது, சித்திரம் தான் படிக்க போறேன், நீங்கள் வாங்கோ, நான் கற்பித்து உங்களை உருவாக்கி விடுவேன் என்று சொல்லி அவர் ஓயல் எழுதும் நேரத்தில் சில ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இந்த பாடம் கடினம், இதை விட்டு நீங்கள் வேறு பாடத்தை கற்க வேண்டும் என்று அந்த பிள்ளைக்கு ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த மாணவியை நான் விடவில்லை. என்னால் முடியும், அவர் ஒரு சிறந்த பொறுப்பேற்ற இந்த பாடசாலைக்கு எடுக்கக்கூடிய ஒரு மாணவி.
இருந்தாலும் நான் விடவில்லை. என்னால் முடியும், நான் உங்களை எடுக்க வைப்பேன் என்ற ஒரு எண்ணத்தோடு இறுதி வரை கற்பித்து அந்த மாணவி உண்மையின்படி 8A எடுத்தவர். என்ற பாடம் ஏதான் எடுத்தார். எடுத்து ஒரு 12 மணி இருக்கும் இரவு எனக்கு எடுத்து சொல்கிறார், டீச்சர் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்கு ஏதான் வந்திருக்கேன். அப்படி நிறைய சவால்களை நான் எதிர்கொண்டு இருக்கிறேன். இதை விட பிள்ளைகள் கோப்பி கொண்டு வர மாட்டார்கள், களப்பட்டி கொண்டு வர மாட்டார்கள். நாங்களே எங்களுடைய காசுக்கு வாங்கி கொடுத்து கற்பித்த சவால்களையும் நான் எதிர்கொண்டு இருக்கின்றேன். கட்டாயம் ஒரு கடினமான ஒரு விடயத்தை நாங்கள் இன்னும் அழுத்தமாக அவர்களுக்கு சொல்லுகின்ற வேளையில் அவர்களும் எங்களைப் போல வெற்றி பெற முடியும். சவால்கள் இருந்தால்தான் வாழ்க்கையில நாங்களும் கொஞ்சம் போராட முடியும். சாதாரணமாக எல்லாமே கிடைத்து விடாது. கொஞ்சம் சவாலோடு நாங்கள் பயணித்தோமாக இருந்தால் வாழ்க்கையும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். சரி, இந்த சித்திரங்கள் கல்விகள் என்பதை தாண்டி இந்த கவிதைகள்ல உங்களுக்கு ஆர்வம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதிலும் முக்கியமாக இந்த மரபு கவிதைகள். இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் மரபு கவிதைகளில் உங்களுக்கான இந்த ஆர்வம் எதற்காக தோன்றியது? மரபு கவிதை என்பது எனக்கு எது என்னவென்றே தெரியாது. இருந்தாலும் எனக்கு முதல் முருகானந்தா கல்லூரியிலே கற்பித்த சித்திரப்பாட ஆசிரியர், அவருக்கு நல்ல தமிழ் ஆற்றல் இருக்கின்றது. எனக்கும் தமிழிலே ஆர்வம் இருக்கின்றது. அவர் அந்த மரபை பற்றி எனக்கு சொல்லி இருக்கின்றார். இந்த இந்தியாவிலே சரஸ்வதி பாஸ்கரன் ஒரு ஆசிரியர் கற்பிக்கின்றார், அதில் இணைய விருப்பமா, விரும்பினால் இணையுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். நான் ஆம் என்று சொல்லி அந்த அவரோடாகவே அந்த இணைப்பில் இணைந்து தொடர்ச்சியாக கற்று அந்த பாக்களை எழுதும் போது எனக்கு அதிலே ஒரு மனதில் ஒரு சந்தோஷம் எழுகின்றது. இந்த சீரழிவுகள், சீர்கேடுகள், சமுதாயத்தை திருத்துகின்ற எண்ணங்களை இந்த மரபினூடாக சொல்வதனூடாக எனக்கு ஒரு சிறப்பு தேர்ச்சியை உண்டு பண்ணுவது போல தோன்றியது. தொடர்ச்சியாக நான் எழுதி கொண்டே இருக்கின்றேன். கவியரங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவின் அந்த சேனலிலே. அதனை விட இப்பொழுது புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்தியாவிலே. இந்த வேட்பா மொழி என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தகத்திலே எனது கவிதையும் இடம்பெற்றிருக்கின்றன. அதுல எண்சீர் விருத்தம், உழவர் தொடர்பாக ஒரு திருக்குறளை வைத்து எழுதியிருக்கின்றேன். அப்படி தொடர்ச்சியாக நான் எழுதி கொண்டே இருக்கின்றேன். கட்டாயம் நல்ல ஒரு விடயம் மிஸ். ஏனென்று சொன்னால் ஒரு மரபு கவிதையின் மூலம் தான் நாங்கள் கண்ட அவமானங்களாக இருக்கலாம், வெற்றிகளாக இருக்கலாம், வடுக்களாக இருக்கலாம், இவ்வாறு ஒவ்வொன்றையும் எங்களால் வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லலாம். இவ்வாறு இருக்க இந்த மரபு கவிதையில் நீங்கள் எவ்வாறான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறீர்கள், அதன் மூலம் நீங்கள் வெற்றியை கண்டிருக்கிறீர்களா? இங்க இன்னும் நான் இந்த இலங்கையில வெளியிட இல்லை, ஆனால் எங்களுடைய ஆக்கங்களை தொகுத்து அந்த எங்களுடைய ஆசிரியர் சரஸ்வதி பாஸ்கரனே இறுதியாக ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கின்ற வேட்பாமொழி என்று சொல்லி, அங்கே ஒரு பல்கலைக்கழகத்திலே இந்த கவிதை புத்தகம் ஆய்வுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது என்றும் நற்செய்தியை சொல்லி இருக்கின்றார். எங்களுக்கு அது ஒரு ஆர்வமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நான் மரபை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். இப்போது வெண்பா படித்துக் கொண்டிருக்கின்றேன். சரி, இவ்வாறு நீங்கள் ஒரு ஆசிரியர் தொழிலையும் செய்கின்றீர்கள், குடும்பமும் இருக்கிறது, உங்களால் சமாளிக்க முடிகின்றதா? சரி, அப்படி சமாளிக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதிகம் சப்போர்ட் பண்றது யார்? எனது கணவர், எனது அக்கா, எனது தாய் மாதிரி எனது அக்கா உதவி செய்வா. அவர்கள் தான் எனக்கு சப்போர்ட். சரி, எப்பவுமே நீ இதை செய் அப்படின்னு சொல்லி ஒரு புஷ் பண்ற ஒரு ஆள் இருந்தா இதையும் எங்களால சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு உங்களோட அக்கா ஒரு உதாரணம் தான் நாங்கள் சொல்லலாம். சரி மிஸ், இவெல்லாத்தையும் கடந்து பார்த்தோமாக இருந்தால் சித்திரமாக இருக்கலாம், கவிதைகளாக இருக்கலாம். ஆனால் அதை இந்த மரபு கவிதைகள் என்று சொல்லி பார்க்க ஒரு நண்பர்கள் சேர்ந்த ஒரு கவிதை என்று சொன்னால், இல்லைன்னு சொன்னால் ஒரு காதலை நாங்கள் மையப்படுத்தி எழுதுகின்ற கவிதையாக இருந்தால், தற்போது இருக்கக்கூடியவர்களும் எங்களை போல இருப்பவர்களும் வாசிக்க முடியும், படிக்க முடியும் என்று சொல்லலாம். இந்த மரபு கவிதையில் அதிகம் மாணவர்களோ சரி மக்களோ சரி ஆர்வம் செலுத்துகின்றார்கள். இங்கு நான் இலங்கையில பார்க்கின்ற இந்த மரபை பற்றி அறிய நான் கனவேரை முயற்சித்த போது மரபை பற்றி சொல்லித்தர யாரும் இல்லை. இருந்தாலும் அவர்கள் அதில் ஆர்வம் காட்டுவதில்லை போல்தான் எனக்கு தெரிகின்றது. இங்க இலங்கையிலிருந்து நாங்கள் படிக்கிறார்கள் 3 பேர் தான் படிக்கிறோம். இதைவிட புலம்பெயர் நாட்டிலே உள்ள தமிழர்கள் எல்லாம் மரபை கற்கிறார்கள். இந்த தமிழை, எங்கள் மொழியை, அடையாளத்தை விட்டு கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் நாட்டில் எங்கள் மொழி கலப்பு மொழியாக போய்கொண்டிருக்கின்றது. எனக்கு என் மொழியையும் அடையாளத்தையும் விட்டு கொடுக்க கூடாது என்ற எண்ணம்
எனது மனதில் இருக்கின்றது. அதன் காரணமாக நான் மரபினூடாக என் மொழியையும் அடையாளப்படுத்தி வருகின்றேன். சரி, ஏதோ ஒரு விடயம் மறக்க முடியாது, ஏதோ ஒரு வடுவை எங்களால் கடந்து செல்ல முடியாது என்பதற்காகவே நீங்கள் இந்த மரபு என்கின்ற ஒரு விஷயத்துக்குள் சென்றிருக்கலாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் கிளிநொச்சியில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். கிளிநொச்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இந்த போரை வந்து நாங்கள் கட்டாயம் பல பேர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விட அது எவ்வளவு காலமானாலும் இனி வரக்கூடிய ஜெனரேஷனும் பேசத்தான் போகிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய ஜெனரேஷனும் பேச போறது தானே. ஏனென்று சொன்னால் அது ஒரு வரலாறாக இருக்கிறது. எனவே வந்து இவ்வாறு இருக்கையில் எங்களுடைய தமிழும் எங்களுடைய தமிழ் மொழியும் எப்போதும் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகங்களை கூட நீங்கள் எழுதி இருக்கலாம் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு விடயம். சரி, இவ்வாறான விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த சமுதாயத்திலும் வந்து அநேகமான பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில பேருக்கு வந்து நல்ல ஆளுமை இருக்கு. அந்த ஆளுமையை வந்து எவ்வாறு வெளிப்படுத்த வேணும் என்பது வந்து தெரியாது. சில பெண்களை பார்த்தோமாக இருந்தால் சமூகத்திற்காக பயப்படுவார்கள். நான் வந்து ஒரு பஸ்ல ஏறி வேலைக்கு போய் வந்தா பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் செய்கின்ற வேலை சரியானதாக இருக்கிறதா? இவ்வாறு இருக்கேக்கு இந்த ஆளுமை இருந்தும் வெளிவராமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்கின்ற கருத்து என்ன? பாரதி சொல்லி இருக்கின்றார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வானடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று சொல்லி இருக்கின்றார். பெண்கள் நாங்கள் அச்சப்பட்டால் நாங்கள் அடக்கப்படுவோம், அச்சமின்றி நாங்கள் துணிந்து இன்றைய காலகட்டத்தில் அநேகமான பெரிய பெரிய துறைகளிலே பெண்கள் தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பெண்கள் நாங்கள் ஒடுங்கி அடக்க முறைக்குள் இருப்பதை விட்டு நாங்கள் வெளியில் வந்து இந்த சமுதாயத்திலே துணிந்தவர்களாக இருந்தால் நாங்கள் எதிலும் வெற்றி பெறலாம். கட்டாயம் மிஸ், இன்னொரு விஷயம் வந்து உங்களை நான் கட்டாயம் கேட்கணும். ஏன்னு சொன்னா இந்த மாணவர்களை வந்து பார்த்தோமாக இருந்தால் யாரை பார்த்தாலும், ஒரு பத்திரிகையை பார்த்தாலும், ஒரு தொலைக்காட்சியில வந்து நாங்கள் ஒரு இன்டர்வியூவை பார்த்தாலும், ஒரு மனிதரோடு உரையாடுகின்ற வேளையில் பார்த்தாலும், நல்ல வயதானவரை பார்த்தாலும் அவர்கள் சொல்கின்ற ஒரு விடயம் இப்போது வாசிப்பு திறன் என்பது இல்லை. வாசிப்பு திறனே வந்து எங்களுடைய இலங்கையில் இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் வாசிப்பு திறன் குறைந்து விட்டது, வாசிப்பதற்கு யாரும் இல்லை, புத்தகங்கள் எல்லாம் வந்து ஒரு ஓரமாக கிடக்கிறதுன்னு சொல்லி கூறப்படுகிறது. அது நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? உண்மை, இன்றைய காலகட்டத்திலே அநேக மாணவர்களின் கைகளில் டெலிபோன் வந்து விட்டது, அதையே வாசிப்பின் புத்தகமாகி விட்டார்கள். ஆனால் உண்மையின்படி நாங்கள் நூலகத்திற்கு சென்று எங்கள் நூல்களை தொட்டு வாசிப்பதன் ஊடாகவே அந்த நூல்களில் உள்ள பழைய விஷயங்கள், பழைய எண்ணங்கள், பழைய கலாச்சார விழுமியங்களை நாங்கள் பின்பற்றலாம். இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்து எங்களுக்கு ஒரு கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம். ஆகவே அதை விட நாங்கள் நூலகங்களுக்கு சென்று இந்த நூல்களை வாசிப்பதன் ஊடாக எங்கள் அறிவையும் திறன்களையும் விருத்தி செய்ய முடியும். நான் இந்த மாணவர்கள் மற்றும் பெரியோர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் சொல்ல விரும்புவது, நாங்கள் கிழமையில் ஒரு நூலையாவது வாசிக்க வேண்டும். நூல்களை வாசிப்பதால் அறிவு திறன் பல்வேறு தேர்ச்சிகள் எங்களுக்கு உள்வாங்கப்பட்டு நாங்கள் சிறந்த மனிதர்களாக மாறிக்கொள்ள முடியும். எனவே ஒரு கிழமையில் ஒரு நூலையாவது வாசித்து நூலகங்களுக்கு செல்லுங்கள், அதிலே இணைந்து அங்கத்தவர்களாகுங்கள். சிறந்த கதை புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள் என பல்வேறு திறன்கள் உள்ள புத்தகங்களை வாசித்து தேர்ச்சி உள்ள மனிதர்களாக இந்த இலங்கையிலே நாங்கள் வாழ வேண்டும். தனியே இந்தியாவிலே மட்டும் விண்வெளியை தொடக்கூடிய விஞ்ஞானிகளை விட இந்த இலங்கையிலும் இருந்து சிறந்த விஞ்ஞானிகள், சிறந்த கலையாற்றல் உள்ள ஓவியர்கள், சிறந்த படைப்பாளிகள் உருவாக வேண்டும் என்பது எங்களுடைய கட்டாயம். ஒரு நல்ல ஒரு விடயத்தை வந்து நீங்கள் இறுதியாக கூறியிருக்கிறீர்கள். முன்னொரு காலம் என்பதை தாண்டி நாங்கள் படித்த காலத்தில் விடுமுறை நாட்கள் கிடைத்தால் நண்பர்களோடு சேர்ந்து நூலகத்துக்கு செல்வோம், பிடித்த நூல்களை வந்து படிப்போம். ஆனால் இப்போது விடுமுறை நாட்கள் என்று சொன்னால் எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், எந்த பீச்சுக்கு போகலாம், எந்த படத்தை வந்து இன்றைக்கு பார்க்கலாம்னு சொல்லி போனுகளில் வந்து நாங்கள் டிக்கெட்டுகளை புக் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இவ்வாறு இனி வரப்போற ஜெனரேஷனுக்கு நாங்கள் அவ்வாறு வழிகாட்டாமல் நூலகங்கள் என்று சொன்னால் என்ன, அந்த நூல்களில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன, இவ்வாறு எங்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க அனைத்து விடயங்களையும் எங்களுடைய அன்பானவர்கள் அனைவரும் எடுத்துக்கொண்டு எங்களுடைய தமிழ் மொழியே எப்போதும் வாழ்க்கவென சொல்லி நீங்கள் பாட வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சி பெண் ஆளுமை பகுதியூடாக இந்த ஆசிரியர்களோடு பல்வேறுபட்ட விடயங்களை கதைத்திருந்தார். இவ்வளவு தூரம் கடந்து வந்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு மிஸ்ஸுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு பாரதி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.